அது வந்து ஆணவ பேச்சு. டிஆர் பாலு அவருடைய ஆணவ பேச்சு. இந்த ஆணவத்தை அவர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் தமிழகத்துக்கு எதுவுமே செய்யலன்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு சொல்லி பேசுறாரு. அப்போது தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர், பொறுப்பான பதவியில் இருப்பவர், பல முறை தமிழகத்திற்கு வந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கூறுபவர் என்று தெரிந்தவர், வெள்ளத்துக்கு என்ன செஞ்சோம் இல்ல மற்ற திட்டங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றதுக்கு எழுந்துக்காரு. யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னு அவர் ஒரு அமைச்சரை பார்த்து சொல்லுகிறார் நாடாளுமன்றத்தில். எவ்வளவு திமிர் இருக்கணும்? அவர் அன்ஃபிட்னா நீங்க என்ன ஃபிட்டா? நீங்க என்ன ஃபிட்டா? உங்க ஆட்சியில யூபிஏ 1, 2 ஊழல் ஆட்சி, அதுல உங்க மேலே குற்றச்சாட்டுகள் உண்டு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு அவையில நீங்க தவறான தகவலை பதிவு செய்ய முற்பட்டா யார் வேணாலும் எழுந்து பேசலாம், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் முறையில. அது மெம்பரே எழுந்து பேசலாம். மந்திரினா கேட்டா வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன் அவர் பதில் சொல்லக்கூடாது? என்ன மிரட்டுறீங்களா? அவர் எழுந்து கூடாது. யுவர் அன்பிட்ன்றீங்க. அது ஒண்ணு உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் இல்ல. நீங்க உட்காரலாம் சொல்றதுக்கு. அங்க என்னன்னா கத்தலாம். பார்லிமெண்ட், அவர் ஒரு பொறுப்பான அமைச்சர். அவரை பார்த்து அன்பிட். நீங்க இங்க வந்து அண்ணாமலைக்கெல்லாம் ரேஞ்சுக்கு பதில் சொல்ல முடியாது. இன்னும் உங்க ரேஞ்சு பெரிய ரேஞ்சு. நீங்க என்ன மகாராஜா பரம்பரையா? யாரும் உங்களை எழுத்து கேட்க கூடாதுன்னு. இது மக்களாட்சி மிஸ்டர், புரிஞ்சுங்க. மன்னராட்சி கிடையாது. அவர் எனக்கு ஈக்குவல் இல்ல, இவர் எனக்கு ஈக்குவல் இல்ல. ஆனா அவருடைய ஈக்குவல் என்ன ஸ்டேட்டஸ்